அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு தேங்காய் சட்னி, அருப்புக்கோட்டையில் எங்கள் சின்ன சம்மந்தி செஞ்ச சட்னி. இது ரொம்ப நல்லா இருந்துச்சு. மருமக செஞ்சு கொடுத்தா டேஸ்ட் அல்டிமேட்டாக இருந்துச்சு. நம்ம ரெகுலராக செய்கிற மாதிரியே தான், கொஞ்சம் சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது. தேங்காய், பொட்டுக்கடலை, உப்பு, சின்ன வெங்காயம் ஒரு 2 அப்புறம் ஒரு பச்சை மிளகாய் வச்சுருக்கேன், ஒரு பல் பூண்டு வச்சுருக்கேன். இதில் நம்ம ரெகுலராக போடுற ஐட்டமான இஞ்சியும் புளியும் இல்லை, வெறும் இதை மட்டும் அரைச்சி செய்கிற ஒரு சட்னி. சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. ட்ரை பண்ணி பார்க்கலாம். எங்கள் சைடில் நாங்கள் புளியும் இஞ்சியும் கண்டிப்பாக வைப்போம். அது இல்லாமல் அரைக்கிற சட்னி. அரைச்சிட்டு வந்தாச்சு. கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றி 1/4 டீஸ்பூனுக்கு கடலைப்பருப்பு, 1/4 டீஸ்பூனுக்கு உளுத்தம்பருப்பு, தாளிக்கிற உளுத்தம்பருப்பு, 1/4 டீஸ்பூனுக்கு கடுகு, இது மட்டும் சேர்த்தி கருவேப்பிலை போட்டு நம்ம எப்போவுமே தாளிக்கிற மாதிரியே தாளிச்சிடலாம். நம்ம எப்போவுமே செய்கிற சட்னி அது ஒரு வகை, அதுவும் நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அந்த வெங்காய ஸ்மெல் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. இந்த வீடியோ ஒரு சின்ன மாற்றம் தான் இருந்தாலும் என்னோடய ரெஃபரன்ஸ்க்காக நான் இந்த வீடியோ எடுத்தேன். நான் நெக்ஸ்ட் டைம் செய்யும்போது பார்த்து செய்யணுங்கிறதுக்காக. எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். சேலம் சைடில் நாங்கள் புளியும் இஞ்சியும் இல்லாமல் சட்னி அரைக்க மாட்டோம். இது ட்ரை பண்ணி பாருங்கள். தோசைக்கும் இட்லிக்கும் 2க்குமே அல்டிமேட்டாக இருந்துச்சு. மருமக செஞ்சு கொடுத்தா ஃபஸ்ட் டைமாக, ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால் ரெசிபி கேட்டு நான் செஞ்சேன். அருப்புக்கோட்டை தேங்காய் சட்னி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.